Hello everyone, I'm Dr. Prem Kumar, medical oncologist. காமன் கொஸ்டின் எல்லாருமே கேட்கறது பேஷண்ட்ஸ் கூட கேட்கறது என்னன்னா, கீமோதெரப்பி எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் கொடுக்கலாம்? ஸ்டேஜ் 2க்கு கொடுக்கலாமா? ஸ்டேஜ் 2 தாண்டி கண்டிப்பா கொடுக்கலாமா? இல்ல ஸ்டேஜ் 2க்கே கண்டிப்பா கொடுக்கலாமா, தேவையில்லையா அப்படிலாம் கேட்கலாம். வெல், அந்த மாதிரி கிடையாது. கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜ், லோக்கலி அட்வான்ஸ் ஸ்டேஜ், அப்புறம் வெரி அட்வான்ஸ்ட் ஆர் மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ். ஸோ மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ் வெறும் கீமோதெரப்பி தான் கொடுக்க முடியும். சிஸ்டமிக் மற்ற சர்ஜரி அதெல்லாம் பண்ண முடியாது. இண்டிகேஷன் தான் பண்ணலாம், ரொம்ப வலியோ இல்ல ப்ளீடிங்கோ தான், அது வேற விஷயம். பட் கீமோதெரப்பி எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்க கூடாதுன்றது வந்து நம்ம எடுத்தோம்னு அப்படி சொல்ல முடியாது. அதுதான் ஸ்டேஜ் பண்றோம். நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஸ்டேஜ் 1 வந்து ரொம்ப ஏர்லி டிசீஸ், சம்டைம்ஸ் வெறும் சர்ஜரியே போதும், கீமோதெரப்பி தேவை இருக்காது. ஸ்டேஜ் 2ல வந்து சர்ஜரி பிளஸ் கீமோதெரப்பி தேவைப்படலாம். பட் கீமோதெரப்பி கொடுக்கணுமா இல்லையான்றது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து சர்ஜரி பண்ண பிறகுதான் தெரியும் கீமோதெரப்பி ரேடியேஷன் எல்லாம் கொடுக்கணுமா. ஏன்னா அந்த பெத்தலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் சர்ஜரி பண்ண பிறகு அந்த டியூமரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டியூமர் என்ன சைஸ்ல இருக்கு, லிம்ஃப் நோட்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் நம்ம டிசைட். அது மட்டும் இல்லாம பேஷண்ட் வந்து இப்போ ஒரு பாலியேட்டிவ் செட்டிங், அதாவது ஸ்டேஜ் 4 கியூரே பண்ண முடியாது, நம்ம வெறும் ட்ரீட்மெண்ட் டிசீஸ்ல இருந்து வர எஃபெக்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பாலியேஷன். அந்த செட்டிங்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப மினிமலா தான் வச்சுக்கணும். லைக் மினிமல் கீமோதெரப்பி, அது மெட்டர்னாமிக் கீமோதெரப்பி எல்லாம் லோ டோஸ், சைடு எஃபெக்ட் ரொம்ப இருக்காது, அந்த பேஷண்ட்டுக்கு தாங்கக்கூடிய அளவுல அந்த மாதிரி கூட